திரு ஹிதயத்துல்லா அவர்கள்ட்ட கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் முடிவு எடுத்துட்டாங்களா சார்? எடுத்துருவாங்களா சார்? எப்போ சார் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அறிவிப்பீங்க? அதில் இன்னமும் ஒரு கமா இருக்குதா? தொடர்ந்துகிட்டு இருக்கா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 2016 நாங்கள் எடுத்த முடிவில் தொடர்ந்து இருக்கிறோம். பல தேர்தல்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இது 2016 மட்டுமல்ல, 2004 தொடர்ந்து வரக்கூடிய இந்த கூட்டணி இடையில 2014 ஒரு தொய்வு ஏற்பட்டது. அந்த தொய்வினால் எங்கள் 2 பேருக்குமே இழப்பு ஏற்பட்டது என்பது மக்களுக்கு தெரியும். ஆக இந்த 2 பேரும் கூடாவிட்டால் அது தமிழ் மக்களுக்கு கேடாய் முடியும் என்று இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைத்ததன் காரணமாக இன்று காங்கிரஸ், திமுக, அந்த மக்கள் நல கூட்டணியில் 2014 இருந்த கட்சிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இன்றைக்கு கடந்த 10-11 ஆண்டுகளாக எங்களுடைய கூட்டணி பாராங்கல் போன்று எஃகு போன்று இருக்கிறது. இப்பொழுது கூடுதலாக சில உலோகங்கள், கமலஹாசன் போன்று மற்ற உலோகங்களும் எங்களுடைய உலோகத்துக்குள்ளோடு சேர்ந்து இருக்குது. இந்த நாளுக்கு நாள் வலிமை பெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதைவிட இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் இருந்து சிலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வேறு பல கட்சியில் இருந்து வந்து கொண்டு அதிமுகவிலிருந்து சிலர்னா புரியல. கூட்டணி கட்சிகளை சொல்றீங்களா, நபர்களை சொல்றீங்களா? இல்ல, கூட்டணி கட்சிகள், அதிமுக நபர்கள் எல்லாருமே திமுகவிலே வந்து இணைந்ததை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் சமீபத்தில். இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்க நாளுக்கு நாள் மெருகேறி வருகிறோம். சரி, ஆனால் இருந்த கூட்டணி நீங்க இப்போ அதிகாரத்தில் பங்கு கேக்குறீங்களா இல்லையா? இது இன்னைக்கு நேத்து கேட்கலாமா? 2000 அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்களா? நாங்க கூட்டணியாக இருக்கும். சரி, தரேன்னு சொல்லிட்டாங்களா? என்ன சொல்லிருக்காங்க? என்ன நீ ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொன்ன சார் எனக்கு புரிஞ்சுச்சு. இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. அப்ப அவங்களோட பதில் என்னன்னு கேக்குறேன் நான். அதுக்கு தான் நான் ஒரு பதில் சொல்றேன். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நேரத்தில் மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட நாங்கள் நினைத்திருந்தால் பங்கு கேட்டிருக்க முடியும். கேட்டோம். ஆனால் எங்களுடைய அகில இந்திய தலைமையும் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஒன்றிணைந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கவில்லை. இன்றும் எங்களுடைய மேலிடம் பேசிக் கொண்டிருக்கிறது. இதற்கும் தேர்தல் கூட்டணிக்கும் சம்பந்தமே இல்லை. எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. இதுல யாரும் வர முடியாது. அதாவது நீங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் போல சொல்றீங்க, ஆட்சியில் பங்கு கேட்போம், கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் திமுகவுடன் தான் கூட்டணி. நீங்க அப்படியே வைத்துக் கொள்ளலாம். எங்கள் நண்பர் திருமாவளவன் அவர்கள் போன்றுதான் நாங்கள் இருக்கோம். அதுக்கு சில காரணங்களை சொல்லணும். காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய வலிமையில தொடரணும் சொன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும். முதல்ல காங்கிரஸ் 67 காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அதன் பிறகு திமுக முதல் கட்சியாகவும் காங்கிரஸ் 2வது கட்சியாகவும் வந்தது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நாங்கள் எம்ஜிஆர் அவர்களை ஆதரித்ததன் காரணமாக நாங்கள் 3வது இடத்துக்கு போனோம். இன்றைக்கு தாவேகா போன்று வேறு எந்த கட்சிகளோடு சேர்ந்தாலும் நாங்கள் 4வது இடத்திற்கோ 5வது இடத்துக்கோ போய்விடுவோம் என்றுதான் எங்களுடைய கட்சி தொண்டர்களை, தலைவர்களை எல்லாம் நாங்கள் சொல்லி இதுதான் சரியான வழி, இதுதான் இந்த கூட்டணி தான் தொடர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஏற்கனவே செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட அகில இந்திய தலைமை ஒரு நல்ல முடிவை எடுக்கும். அதாவது ஏதோ காங்கிரசும் திமுகவும் இன்ன சீட்டு ஒழுங்கா சீட்டு எவ்வளவுங்கிறது தெரியாம சொல்றாரு. அதே கேள்வியை நான் கேட்கிறேன். என்டிஏ கூட்டணியில யார் யாருக்கு எத்தனை சீட்டு முடிவாயிருக்கா முதல்ல அவங்க முடிவு பண்ணட்டும். 2வது விஷயம், உங்களுக்கு காங்கிரசுக்கு மேல ஏற்கனவே ரொம்ப கரிசனம் எடப்பாடியாருக்கு இருந்துச்சு. அதிமுக எதிர்பார்த்துச்சு எப்பவாவது காங்கிரஸ் வருமானு. காங்கிரஸ் வரல. சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு பாஜக பக்கம் போனாங்க. 2வது தாவேகா அதே மாதிரி எதிர்பார்க்குது. எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்கு செல்கிறதோ அது வெற்றி வரும்னு தெரிஞ்சதுனால தான் காங்கிரஸுக்கு இவ்வளவு பிளஸ் பாயிண்ட். ஆனா நாங்க எங்கேயும் போக மாட்டோம். ஏன்னா
கொள்கை அளவுல சமூக நீதியை காக்கிறதுல தமிழ் மக்களுக்கு வந்து அதிகமா உதவி செய்யறதுல தமிழர்களுடைய மொழிகளை பாதுகாக்கிறதுல திமுக இருக்கிறதுனால காங்கிரஸ் திமுகவோட இருக்குது. இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணாலும் அழைச்சு பேசி அதை சரி செய்து கொடுக்கிறார். நாங்க மட்டுமல்ல, யாரு கேட்டாலும் செஞ்சு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு முதல்வர், இப்படிப்பட்ட ஒரு கொள்கை கூட்டணியோட காங்கிரஸ் இருந்துகிட்டு இருக்கு. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சொல்லுவேன், ஒரே கேள்வி. திமுக மதுரை மாவட்ட செயலாளர் தளபதி அவர்கள் பேசிய பேச்சு எப்படி ஆதரிக்கிறீங்க நினைக்கிறீங்களா? அவர் சொன்ன உண்மையா பொய்யா? எங்கேயுமே ஆளே இல்லைன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை நேரடியாக ஒரு மாவட்ட செயலாளர் பேசினாரு. காங்கிரஸ் கட்சி ஏன் ரோசம் இல்ல? எங்க சொன்னீங்களா அதிமுகவை அழிக்கிறது பிஜேபி? நீங்க ஒரு பட்சம் காட்டுறீங்களா? பரிதாபப்பட்டீங்களா? அப்ப உங்களை அழைத்தோடுவாங்க, நீங்கள் அழைந்து போயிட்டு சொன்னாங்களே, அது என்ன பண்ணீங்க? அவனுங்க திரு டிடிவி தினகரனும் திரு எடப்பாடியும் பேசிய பேச்சுகள் தளபதி பேசுறது சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தளபதி பேசிய பேச்சுக்கு பதில் என்ன? கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். எனக்கு பதில் சொல்ல விடுங்க. அதே மாதிரி பாஜக அதிமுகவை, அதன் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கேவலமா பேசுறது இன்னைக்கு இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கங்க. முக்கியமான ஒரு விஷயம். அதை விட தளபதி ஒரு பூத்து கூட ஆளுங்க காங்கிரஸ் கட்சியில சொல்லி வெளிப்பட சொல்றாரு. அதற்கு நீங்க வந்து கவலைப்படாம ஒப்பீடு வேலை போறீங்களே, உங்களை பத்தி சொன்னது என்ன பதில்? இன்னைக்கு மக்கள் பேசுற, இன்னைக்கு மக்கள் உங்களை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? நேத்து வரையும் திமுக பேசுது பாருங்க, மக்கள் திமுக பேசுது. நாங்க சார், நாங்க யாரையும் பேச வேண்டியதில்ல. இன்னைக்கு தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் தான் சண்டை, எங்களுக்கு சண்டை இல்ல. இன்னைக்கு உங்களுடைய சண்டையெல்லாம் வந்து இப்ப முடிஞ்சிருக்கு. பாஜக உங்களை கேவலமா பேசின அளவுக்கு யாரும் உங்களை கேவலமா பேச முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு தாவேகா உங்களை கேவலமா ஊழல் செக்கின்னு பேசுற மாதிரி யாரும் பேச முடியாது. இன்னைக்கு நேற்று இல்லைங்க, தந்தை பெரியார் காலம், மகாத்மா காந்தி காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் செய்தது, பிறகு ஒன்றுமையா இருந்தது. இந்த நாட்டையே காந்தி தேசமா ஆக்கணும் சொல்லி தந்தை பெரியார் சொன்னது மட்டுமல்ல, அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இப்படி பல தலைவர்களோடு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. நான் சொல்வது என்னன்னா, நேற்று நடந்தது என்ன? தினகரன் அவர்களை எடப்பாடியார் பேசியது என்ன? எடப்பாடி அவர்களை தினகரன் பேசியது என்ன? திரு அண்ணாமலை உங்க எடப்பாடியாரை பத்தி பேசினது என்ன? செல்வி ஜெயலலிதா அவர்களை பேசியது என்ன? எம்ஜிஆரை பற்றி பேசியது என்ன? அமித்ஷா அவர்கள் ஊழல் சக்தி என்று சொன்னது இதெல்லாம் உலக விஷயம். என்ன குறை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு இழுக்கிறீங்கன்னு கேக்குறாரு. திமுக மீது எந்த குறையும் இல்லை, நாங்க குறை சொல்லல. யாரோ, அதாவது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே இன்னும் முடிவாகல. நாகராஜ் என்பவர் கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு, நாங்க குழு போட்டுட்டோம், அவங்க தான் குழு போடல, பேச்சுவார்த்தைக்கு இவங்க வரல, அவங்க வரல. மாறி மாறி ஏன் இது ஒரு பப்ளிக் டிபேட்டா மாறிக்கிட்டே இருக்கு? நீங்க கேள்வி இவ்வளவு நீளமா கேட்டீங்க, எனக்கு கொஞ்சம் நீளமா பதில் சொல்றதுக்கு அனுமதி சொல்லுங்க. அதாவது எங்க கூட்டணின்னு சொன்னா தேர்தலுடைய நாள் வரும் வரை எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும். எங்களுக்குள்ள இல்ல, எல்லா கட்சியோட பேச்சுவார்த்தை நடக்கும். இன்னைக்கு எப்படி பாஜகவுக்கு அதிமுகவுக்கு இடங்கள்லாம் முடிவாகல, எந்த இடம்லாம் முடிவாகல, அதுக்கெல்லாம் காலம் இருக்கு, நேரம் இருக்கு. திமுக சரியான நேரத்தில் முதல் சிறு சிறு கட்சிகளை அழைத்து அவர்களுக்கு கொடுத்த பிறகு அப்புறம் காங்கிரஸுக்கு கொடுக்கும். அதுக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களை பத்தி சகோதரர் நாகராஜ் ரொம்ப கவலைப்படுறாரு. நான் கூட அது ஒரு நகைச்சுவையா எடுத்துக்கிட்டேன், அதனாலதான் அவருக்கு பதில் சொல்லல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, காங்கிரஸ் எந்த மாநிலத்தில் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணுங்கிறத காங்கிரஸுக்கு தெரியும். அதை யாரும் சொல்ல வேண்டிய இல்லை. அதாவது நீங்களே சொன்னீங்க, அவர் பாஜகவை பத்தி தெரியும் பேசுறாரு. இப்ப ஒரு பாஜக ஆதரவாளராகவே இருக்கட்டும், பாஜகவுல இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத பத்தி தான் அவர் பேசணும். நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க கூட பேசலாம் சார், நீங்க கூட பேசலாம் பாஜக என்ன நடக்குதுன்னு.
எங்க கட்சியை பொறுத்தவரை எந்த மாநிலத்தில் என்ன செய்யணும்னு எங்க தலைவர்களுக்கு தெரியும். நாளைக்கு கட்சி வீழ்ந்து போனா பாதிக்கப்படுறது யாரோ இல்லை, எங்க கட்சி தான். எங்க கட்சி தலைவர்களுக்கு தான் அது பாதிப்பு. எங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாநிலத்தில் என்ன செய்யலாம். இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம். அவர் தமிழ்நாட்டு விஷயத்துல இன்னைக்கு பாஜக முதல்ல திரு அண்ணாமலைக்கு நயினார் நாகேந்திரனுக்கு நடுவில் என்ன நடக்குது? ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு ஏன் இவர் கட்டுப்படாமல் இருக்கிறாரு? ஏன் பல விஷயங்கள் இன்னும் பாஜகக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கு. அதிமுகவுக்கும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை, இதையெல்லாம் அவங்க பேசி முடிச்சுட்டு வரட்டும், எங்களை பத்தி கவலைப்படட்டும். நாங்க எங்களுடைய மேலிடமும் திமுகவுடைய மேலிடமும் இங்க இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பேசுவாங்க, நல்ல முடிவு எடுப்பாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்ல. கூட்டணி தொடர்கிறது, கூட்டணி பலமா இருக்குது. ஆனா எங்களுக்குள்ள என்ன இளங்கள் என்பது மற்ற கட்சியிலே முடிவாகல, எங்க கட்சியிலே முடிவாகல. அதுக்காண்டி இதை ஒரு பெரிதுபடுத்தி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். திரு இதயத்துல்லா நிறைவான கருத்து. 2016 இருந்த அதிமுக இன்று இல்லை. இரண்டாவது 2019 இருந்த அதிமுகவும் இன்று இல்லை. உங்களுக்கு நன்றாக அதிமுக பலவீனம் அடைந்து விட்டது. நான் பேசும்போது அமைதியா இருந்தா நான் பேசி முடிக்கல. இரண்டாவது செங்கோட்டையன் வரை வெளியே போயிட்டாரு, செங்கோட்டையன் வரை வெளியே போயாச்சு. ஆக இது பலகீனமான ஒரு அதிமுக. பாஜக கூட அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இன்னைக்கு பாஜகவோட இல்ல. ஆக பாஜகவும் மைனஸ், அதிமுகவும் மைனஸ். இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் பழைய நிலைமையில இல்ல. 10-20 இடங்கள் பெறுவதே கடினம். வெற்றி பெறுவது காங்கிரஸ் திமுக கூட்டணி.